திராவிட கட்சிகள் எப்பவுமே சண்டை போடுறதுக்கு அவங்க தான் சரியான ஆள். அதுவும் இப்போது ரெண்டு பேருமே சரியான அருமையான முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், இந்நாள் அமைச்சர் சேகர் பாபு ரெண்டு பேருமே அழகாக சண்டை போடுவதை மக்களே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து 8வது டோக்கன் திமுகவுக்கு, 7வது டோக்கன் அதிமுகவுக்கு. இதில் டக்குன்னு என்ன சொல்கிறாரு அருமையான அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்கிறாரு, இல்லைங்க எங்களுக்கு 2வது டோக்கன்றாரு. டோக்கன் வாங்குறத கூட பினாமி இருக்கிறாங்க. அதான் அங்கே ஒரு பெரிய ஒரு கிளுகிழுப்பே, அவங்களுடைய தனி இதே அதான். இது வேட்புமனு தாக்கல்லையே இவ்வளவு காரியத்தை திராவிட கட்சிகள் செய்யுமானால் இவங்க கையில் ஆட்சியை கொடுத்தா இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த வட சென்னையில் ஒருவேளை இவங்க நாடாளுமன்ற வேட்பாளர்கள் இந்த திராவிட கட்சிகளே யாராவது ஒருத்தர் வந்தால் என்ன நிலைமைக்கு ஆகும்? வீட்டு கதையை நான் பேசக்கூடாது, இருந்தாலும் அவங்க வீட்டிலேருந்து ஒரு பிள்ளை வந்து வெளியே வந்து நிறைய சொல்லுது. இப்போ இதை பார்த்து நான் என்ன அறிஞ்சிக்க வேண்டியதுன்னா அந்த பிள்ளை சொல்றதெல்லாம் உண்மையாக இருக்கும் போல் இருக்குது, அப்படிதான் நான் நினைக்க தோணுது. அதனால பிரச்சனை மக்களே ஜாக்கிரதையாக இருங்கள். அதே அமைச்சர் உங்களை பார்த்து வாடா போடா போடி வாடின்னு சொல்றதுக்கு நேரம் ஆகாது. என்னுடைய தொகுதி வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி. அங்கே அருமையான டிஆர் பாலு தான் அங்கே வேட்பாளர். நான் கேள்விதான் பட்டேன். முதல் நாள் வந்திருக்கிறார் ஓட்டு கேட்பதற்காக வந்து பிற்பாடு அவர் காணாமல் போயிட்டார். இப்போ மறுபடியும் வருவார். நிச்சயமாக அவரை பார்த்து நான் கேட்க போகிறேன், ஐயா தயவுசெய்து நீங்கள் புறப்படுங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த பக்கம் வேலை, நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு என்ன இருக்குல்ல, ஏன் இந்த மாதிரிலாம் தெரு வந்து பிச்சை எடுக்கிறீங்கன்னு நான் கேட்க போகிறேன் அவர். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைகிறார் ஆர்ச்சி பிஷப் குணசேகரன் சாமியில் அவர்கள். வணக்கம் சார். எல்லா கட்சிகளும் வரிந்து கட்டி கொண்டு வேட்புமனு தாக்கல் இன்றைக்கி பிஸியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் வடச்சென்னையில் பார்த்திங்கன்னா அதிமுக திமுக கிட்டே பெரிய மோதலே நடந்திருக்கு. இந்த மோதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கரெக்டாக அவங்க வந்து யாருன்னு இன்னைக்கு தோல் உரித்து காமிச்சிட்டாங்க மக்கள்கிட்ட. அதாவது நாங்கள் இப்படி தான், ரெண்டு கட்சியுமே, நான் இதில் திமுகவும் குறை சொல்ல மாட்டேன், அதிமுக குறை சொல்ல மாட்டேன், ரெண்டு பேரும் சரிசமமாக நாங்கள் நரிகள் தான் அப்படின்னு சொல்லி க்ளீனாக காமிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் எப்பவுமே சண்டை போடுறதுக்கு அவங்க தான் சரியான ஆள். அதுவும் இப்போது ரெண்டு பேருமே சரியான அருமையான முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், இந்நாள் அமைச்சர் சேகர் பாபு ரெண்டு பேருமே அழகாக சண்டை போடுவதை மக்களே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய சேனலில் வந்துடுச்சு. ஆனால் இதில் முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, இப்போது இவங்க ரெண்டு பேருமே பண்ணுறதுனால ஒட்டுமொத்த மக்களுக்கும் அது பிரச்சனை. என்னென்னா, இப்போ சரியானபடி தேர்தல் நடக்குமா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி இப்போ இருக்குது. இப்போ வட சென்னையில் இவங்க இப்படிலாம் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இவங்களுடைய ஒரே நோக்கம் என்னென்னா எப்படியாவது தேர்தலை நிறுத்தணும். அதுக்காக தான் இவங்க இது மாதிரிலாம் செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ பாருங்கள், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து 8வது டோக்கன் திமுகவுக்கு, 7வது டோக்கன் அதிமுகவுக்கு. சரியா? அப்போது யார் முன்னாடி போகணுன்றது இருக்குது. இதில் டக்குன்னு என்ன சொல்கிறாரு அருமையான அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்கிறாரு, இல்லைங்க எங்களுக்கு 2வது டோக்கன்றாரு. இதில் என்னென்னா டோக்கன் வாங்குறத கூட பினாமி இருக்கிறாங்க. அதான் அங்கே ஒரு பெரிய ஒரு கிளுகிழுப்பே, அவங்களுடைய தனி இதே அதான். நிச்சயமாக அதை பாராட்டணும். அதாவது எப்பவுமே சொல்கிறத செய்கிறவங்கள அவங்க, நாங்கள் சொல்வதை செய்வோம், நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம், எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும், எப்படியாவது மக்கள் இல்லை புண்ணாக்காக்கிட்டு மக்களை வந்து எப்படியாவது ஏமாற்றி ஜெயிக்கணும். அதில் நாமினேஷன்லேயே அது தெரிந்து பாருங்கள் அந்த விஷயம். இதிலே மக்கள் புரிஞ்சுக்கணும், இந்த ரெண்டு கட்சியுமே இப்படி சண்டை போட்டக்கூடிய ரெண்டு கட்சிகள் அங்கே இருந்தாலே மக்களுக்கு இவங்க என்ன செய்வாங்க? இப்போ இது வரைக்கும் சட்டசபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அதிகமாக இருந்திருக்கு. இப்போ சட்டசபையில் பார்த்தா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. அதிமுக ஆட்சி செய்தால் திமுக சண்டை போடுவாங்க, திமுக ஆட்சி செய்தால் அதிமுக சண்டை போடுவாங்க. ஆக மக்களுக்கு அவங்க எதுவும் செய்யணுன்ற எண்ணங்கள் இல்லை. இது ஆரம்பமே இப்படி இருக்குது. இப்போ நாடாளுமன்றத்தில் போய் இவங்க போய் என்ன பண்ண போகிறாங்க மக்களுக்காக தான் ஒரு பெரிய கேள்விக்குரிய. நாமினேஷன்லேயே இவ்வளோ சண்டை போட்டா இவங்க நாடாளுமன்றத்தில் போயிட்டு ஏன் சீட்டு இதுதான் சொல்லி சண்டை போடுவாங்களே தவிர
மக்களுக்காக நாங்கள் சேவை செய்ய வந்திருக்கோம். நிச்சயமாக அவங்க செய்யவே போகிறதில்ல. மக்களுக்காக சேவை செய்யொண்டு என்ன பண்ணியிருப்பாங்க, சரிப்பா அவர் முன்னாடி நாமினேஷன் பண்ணானே, இல்லை நான் பின்னாடி நாமினேஷன் பண்ணேன்னு ஒருத்தர் விட்டு கொடுத்துருக்கலாம். இங்கே தான் பிஜேபி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் எப்பவும் சொல்லுவேன், பிஜேபி ஆட்சியாளர்கள் நேர்மையாக இருக்கின்றார்கள். இன்றைக்கி நாமினேஷன் ஃபைல் பண்ணி பிஜேபி உடைய வேட்பாளரும் போயிருக்கிறார். ஆனால் இந்த கூட்டத்தின் மத்தியில் பார்த்தீங்கன்னா பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களும் இந்த தடி அடியில் இவங்களும் சேர்ந்து அடி வாங்கிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கும் அந்த டைம் கொடுத்துருக்குறாங்க போகிறதுக்கு. இவங்களும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக போயிருக்கிறாங்க. பெருங்கூட்டம். அது மட்டும் இல்லை, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா போக்குவரத்து பாதிக்கப்பட்டுச்சு. வட சென்னையில் போக்குவரத்தே பாதிக்கப்பட்டுச்சு, ஸ்தம்பிச்சு போச்சு, பாதிக்கப்பட்டுச்சு. மக்களால் இங்கேயும் எங்கேயும் போக முடியல. இப்போ இது வேட்புமனு தாக்கல்லையே இவ்வளவு காரியத்தை திராவிட கட்சிகள் செய்யுமானால் இவங்க கையில் ஆட்சியை கொடுத்தா இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த வட சென்னையில் ஒருவேளை இவங்க நாடாளுமன்ற வேட்பாளர் இந்த திராவிட கட்சிகளே யாராவது ஒருத்தர் வந்தால் என்ன நிலைமைக்கு ஆகும்? அதனால தான் நான் வட சென்னை மக்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். என்னுடைய கிறிஸ்தவ மக்களே, சிறுபான்மை மக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, முகமதியர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடியதுன்னா, மறுபடியும் இப்படிப்பட்ட சண்டைகள், சச்சரவுகள் அல்லது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு உங்களுடைய ஓட்டுரிமையை கொடுங்க. இது ஒன்றே உங்களுக்கு நல்ல ஒரு உதாரணம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த 2 திராவிட கட்சிகளுக்குமே நீங்கள் உங்களுடைய ஓட்டு உரிமையை கொடுக்காதபடிக்கு அமைதியாக ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் பிஜேபி அந்த வட சென்னையில் கொடுத்துருக்குறாங்க. அருமை அமைதியான ஒரு நல்ல மனுஷன். அடுத்தது அவர் சட்டம் படித்தவர், சட்ட வல்லுநர்களுக்கு தலைவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அருமையான அந்த வேட்பாளருக்கு உங்களுடைய வேட்புகளை, உங்களுடைய வாக்குகளை நீங்கள் கொடுப்பீர்களானால் நிச்சயமாக களமிறங்கி மக்களுக்காக சேவை செய்வார். இப்போ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா சேகர்பாபு அமைச்சர் பார்த்தீங்கன்னா உரிமையில் திட்டுறதும் இதன் விளைவாக வெளியில் தள்ளுமொழி கடைகள் அடைக்கப்பட்டதும் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம் பாருங்கள், நான் கூட அதை பார்த்தேன். அந்த காட்சியை வாடா போடான்னு திட்டுறாரு. அதாவது இவர் திமுக, இவர் அமைச்சர்ன்ற ஒரு இதை காண்பிப்பதற்காக அந்த அத்தாரிட்டி, அந்த செல்வாக்கை வச்சுக்கிட்டு ஏடிஎம்கேல உள்ள ஒரு தொண்டரை பார்த்து வாடா போடான்னு பேசுகிறாரு. சென்னை மாவட்ட செயலாளர் ராஜேஷ், அவர் மாவட்ட செயலாளரா அது எனக்கு தெரியாது. ஆனால் பாருங்கள், அவரை வாடா போடான்னு பேசுகிறாரு அவர். அப்போது அதை பார்த்த காட்சி எனக்கே வருத்தமாக இருந்தது. ஏன்னா ஒரு அமைச்சர் வாயில் ஒருமையில் பேசக்கூடிய ஒரு தன்மையில் ஒரு அமைச்சர் இருப்பானால் அவர் எப்படி அமைச்சராக இருக்கின்றார் என்கின்ற பெரிய கேள்வி எனக்கு உண்டாகுது. இப்போது ஒன்றில்லாத வேட்புமனு தாக்கலுக்கே இவர் வாடா போடான்னு சொன்னால், அவருடைய வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி வீட்டு கதையை நான் பேசக்கூடாது, இருந்தாலும் அவங்க வீட்டிலேருந்து ஒரு பிள்ளை வெளியே நிறைய சொல்லுது. இப்போ இதை பார்த்து நான் என்ன அறிஞ்சிக்க வேண்டியதுன்னா, அந்த பிள்ளை சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கும் போல் இருக்குது. அப்படி தான் நான் நினைக்க தோணுது. அதனால் வடசென்னை மக்களே ஜாக்கிரதையாக இருங்கள். அதே அமைச்சர் உங்களை பார்த்து வாடா போடா போடி வாடின்னு சொல்கிறதுக்கு நேரம் ஆகாது. நிச்சயமாக இது நடக்கும். அதனால் 2 திராவிட கட்சிகளுமே தாமரை வளர மலர நீங்கள் உதவி செய்யுங்க. பாருங்கள், இந்த வேட்புமனு தாக்கல்லையே என்ன ஆயிடுச்சு, கடை அடைப்பு போராட்டம் நடந்து போச்சு. கடைகள்லாம் மூட வேண்டிய சூழ்நிலை. அன்றாட பாவம், அவங்கள கடை திறந்தாதான் அவங்களுக்கு தங்களுடைய குடும்பத்தை போய் காப்பாற்ற முடியும். அடுத்தது மக்களும் கடைக்கு சென்றால்தான் சில காரியங்களை, பொருட்களை வாங்க முடியும். இப்போவே கடை அடைப்பு நடக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் இந்த திராவிட கட்சியின் வேட்பாளர்களை நாம் வாக்குரிமை கொடுத்து அவர்களை தேர்ந்தெடுத்தால் என்ன நடக்குமோ இந்த இந்திய தேசத்தில்? இவங்க போய் நாடாளுமன்றத்தில் அங்கே கூட மேஜை நாட்களை உடைச்சிடுவாங்க. அங்கேயே நாடாளுமன்றத்தில் பிரதமரை வேலை செய்யாமல் விட்டுருவாங்க. இப்போ நாட்டு மக்களுக்கு தான் அதனால் கஷ்டம். அதனால் இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய. இப்போ ஆரம்பமே முதல் கோணல் முற்றும் கோணல்னுவாங்க. அந்த அடிப்படையில் இது முதல்லையே இந்த வேட்புமனு தாக்கல்லையே கோணல் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் இது முற்று கோணல். நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி தான் நல்ல நாள்னு சொல்லி வேட்புமனு தாக்கல் செய்யணுமா? ஏன் நாளைக்கு போய் செய்யக்கூடாதா? இவங்களாம் திராவிட கட்சியை சார்ந்தவங்க, இவங்களாம் பெரியாரிசம் பேசுகிறவங்க, இவங்களாம் கோயிலுக்கு போகாதவங்க,
இன்னும் நல்ல நாள் பார்க்காதவர்கள், நேரம் காலம் இவங்களுக்கு தேவையில்லை, அப்படிப்பட்டவர்கள் ஏன் நாளைக்கு போயிருந்துருக்கலாமே? செவ்வாய்க்கிழமையில போய் மனு தாக்கல் பண்ணியிருந்துருக்கலாம். நிதானமாக மற்ற கட்சியெல்லாம் போட்டு எப்போ நீ மனு தாக்கல் பண்ணால் என்ன? இப்போது வேட்பு மனு நீ என்றைக்கு வேணால் போய் தாக்கலாம். உனக்கு 3 நாள் டைம் இருக்குது. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை யாரும் போக மாட்டாங்க. நீ தனித்துருவா, நீ வந்தால் எனக்கு திராவிட கட்சியானது எங்களுக்கு நேரம் பார்க்க மாட்டோம், நாங்கள் காலம் பார்க்க மாட்டோம், எங்களுக்கு கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை போய் செய்திருக்கலாமே. நிதானமாக போய் செய்திருக்கலாம். இதை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். தெரியுதா? இவங்க வாயில் தான் எல்லாம் பேசுவாங்க, தோசை சுடுவாங்க. இந்த வாயில் தோசை சுட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பழமொழி. வாயில் தோசை சுடுவாங்க, உண்மையாக இறங்கி மக்களுக்காக ஒன்றும் செய்ய மாட்டார்கள். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், 38 தொகுதியை அவங்க கையில் வச்சுருந்தாங்க தமிழ்நாட்டில். நாடாளுமன்ற தொகுதியில் 38 தொகுதி எம்பி இருந்தாங்க. ஏதாவது ஒரு எம்பி உங்கள் தொகுதியில் இந்த நல்ல காரியத்தை செய்தார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த முறை நான் பேசும்போது உங்களை நான் பாராட்டுறேன். ஏதாவது ஒரு தொகுதியில் அந்த 38 எம்பிகளில் யாராவது ஒருத்தர் உங்கள் தொகுதியில் உங்களுக்கு நல்லது செய்தார்னா தயவுசெய்து சொல்லுங்கள். என்னுடைய தொகுதி வந்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. அங்கே அருமையான டிஆர் பாலு தான் அங்கே வேட்பாளர். நான் கேள்விதான் பட்டேன். முதல் நாள் வந்திருக்கிறார், ஓட்டு கேட்பதற்காக வந்து பிற்பாடு அவர் காணாமல் போயிட்டார். இப்போ மறுபடியும் வருவார். நிச்சயமாக அவரை பார்த்து நான் கேட்க போகிறேன், ஐயா தயவுசெய்து நீங்கள் புறப்படுங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த பக்கம் வேலை, நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு உங்களுக்கு என்ன இருக்குல்ல, ஏன் இந்த மாதிரிலாம் தெரு வந்து பிச்சை எடுக்கிறீங்கன்னு நான் கேட்க போகிறேன் அவர். அதான் நிச்சயமாக நான் கேட்க போகிறேன். ஏன்னா இப்போ என்ன தெரியாது, அதனால் நான் போய் என்ன பண்ணலாம், நான் தான் வேட்பாளர், எனக்கு கொஞ்சம் ஓட்டு போடுங்க நான் கேட்கலாம். உன்னதான் எல்லாருக்கும் தெரியுமே, அப்புறம் எதுக்கு நீ வர? உண்மையாகவே நல்ல மனுஷனாக இருந்தால் தெருவாக வரக்கூடாது அவர். இன்னைக்கு அவர் டிஆர் பால்னு எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீபெரும்புத்தூர் எல்லாருக்கும் தெரியும். மறுபடியும் அவருக்கு அதனால தான் அவர் கொடுத்துருக்குறாங்க. அவர் உண்மையாக நல்லவராக இருந்தால் எந்த பக்கத்துலேயும் போய் ஓட்டை கேட்காம ஜெயிக்கணும். அப்போ அவர் மனிதர் அவர், இல்லைன்னா அவர் மனிதனே கிடையாது அவர். வடசென்னையில் நடந்த மோதலில் திமுக வேட்பாளர் தகுதி எடுக்க வாய்ப்பு இருக்கா? நடவடிக்கை எடுக்குமா தேர்தல் ஆணையம்? அதாவது தேர்தல் ஆணையம் எப்படி நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் ஒருவேளை நானோ அல்ல எங்கள் தகப்பனார், அவரும் டிப்டி கலெக்டராக இருந்தாங்க, அவர் தேர்தல் ஆணையராக இருந்திருந்தால் நிச்சயமாக இதை ஒன்றை காட்டி அந்த இடத்துல தேர்தல் நடக்காதபடிக்கு, அல்லது வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் சரியான ஒழுங்கை கடைபிடிக்காததினாலே நிச்சயமாக அவங்கள தகுதி நீக்கம் செய்யலாம். அந்த கட்சியே தகுதி நீக்கம் செய்யலாம், நிச்சயமாக செய்யலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது என்னமோ அந்த மாணவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க தெரியுமா, மாணவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணும்போது கூட இவ்வளோ கலட்டம் நடக்காது போல் இருக்கு, அவ்வளோ அதிகமாக இது நடந்திருக்கு. இது மனுஷர்களுக்கு ஏற்ற ஒரு நன்மையான காரியம் மாதிரி தெரியல எனக்கு. ரொம்ப வேதனையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. சும்மா ஒரு வேட்புமனு தாக்கலுக்கு போய் இவ்வளோ பெரிய கலட்டா பண்ணி நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இப்படி தான் என்று சொல்லி தங்களை காமிச்சுக்கிறாங்க. இது நல்லது தான், ஒரு பக்கம் நல்லது தான். அப்போ தான் நமக்கும் தெரியும் அவங்க யாருன்னு. இல்லை நல்லவங்க நம்ம நினச்சிருப்போம், இப்போ தான் தெரியுது. அவங்க தங்களை தோலுரித்து காண்பித்து விட்டார்கள் தாங்கள் யார் என்று சொல்லி. ஆகவே இந்த சமயத்திலாவது மக்கள் புரிந்து கொண்டு இந்த 2 திராவிட கட்சிகளும் வராதபடிக்கு தாமரை மலர நிச்சயமாக அவங்க உதவி செய்வாங்க, நம்பிக்கையை நான் வைக்கிறேன். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் உதயிலேயே வேட்புமனு தாக்கல் செய்யும் போது பிஜேபி அதிமுக பெரிய மோதலை வந்து வெடிச்சிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், ஊட்டியில் பயங்கரமான கலட்டா ஏற்பட்டிருக்கு. அங்கே வந்து என்னென்னா பிரச்சனை என்னென்னா, பிஜேபிக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, காலைல 10லேருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து ஏஐஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 11லேருந்து 1 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவங்க முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் இவங்க காத்திருக்கணும். அதிமுக ஊர்வலமாக சென்றதுக்கு யாருக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க சார்? இந்த 2 கட்சியில் யாருக்கு ஊர்வலத்துக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தது? இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஊர்வலன்றதை விட இப்போ வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறாங்க. இப்போ முதல்ல ஒருத்தருக்கு டைம் கொடுத்துருக்கு, எல்லாருக்கும் தெரியும். போயிட்டு வந்துட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நீ ஊர்வலம் போ, தப்பு கிடையாது. அதான் ஒரு ஆர்ப்பரிப்போடு நீ போகணும், ஒரு சந்தோஷத்தோடு போகணும், எங்களுக்கு வெற்றி கிடைச்சிடுன்னு நினச்சி நீ போகிற, நான் வேண்டான்னு சொல்லலை. இது வந்து மக்கள் எழுச்சின்னுவாங்க. தன்னுடைய வேட்பாளர் வந்து ஜெயிக்கிறதுக்காக மக்கள் வந்து ஒரு எழுச்சியோடு கூட கொண்டாடுற ஒரு விஷயம். நான் வேண்டாம்னு சொல்லலை, செய்யுங்க.
ஆனால் அதை யாருக்கும் அநீதி இழைக்காமல் செய்யுங்கள். அதுதான் முக்கியமான காரியம். இப்போ நான் இந்த ஊட்டி இதை பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஊட்டியில் இவர் அருமையான இப்போ இருக்கிற அமைச்சர் அவர் எல் முருகன் அவர்கள் நிற்கிறாரு. ஊட்டியில் எப்படி இருக்குமோ அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் பிஜேபியுடைய மக்களை அங்கே பார்த்தோன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ மக்கள் பிஜேபியில் ஊட்டியில், அதுவும் மலைநாட்டில் இவ்வளோ மக்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறான்னு சொல்லி நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இதை பார்த்தவொன்னே தான் இப்போ நானே ஆச்சரியப்படுறேன்னா, சென்னையில் உட்கார்ந்து அந்த ஊர்லேயே இருக்கிற மக்கள் என்ன நினச்சிருப்பாங்க, எங்கேருந்து வந்தாங்க இவ்வளோ பிஜேபி மக்கள், என்ன ஆச்சு, அப்போ இவங்களை ஒடுக்கணும், இவங்களை எப்படியாவது பயமுறுத்தணும், இவங்களை எப்படியாவது ஆர்ப்பாட்டம் பண்ணி பயமுறுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த ஏஐடிஎம்கே ஆட்கள் போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்குறாங்க. இந்த கலவரத்தை உண்டாக்குறது மட்டும் இல்லை, என்ன பண்ணுறாங்க, போலீஸ் அதிகாரிகள் அவளை தடுத்து நிறுத்தி அந்த காவல்துறையே அவங்க எதிர்த்து நின்று, எப்படி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது காவல்துறையை அடக்கி ஆளுன்னு நினைச்சாங்களோ அதே வண்ணமாக அந்த டிஎஸ்பி வாகனத்து மேலாம் அடித்து, இது ஒரு பெரிய கலவரமாக அது வெடிச்சு. இப்போ இதனால் பாருங்கள், ஒரு பிஜேபியுடைய தொண்டருடைய தலையிலே மண்டையே உடஞ்சிருக்கு, தலையில் அடிபட்டு பயங்கரமான காயத்தோடு அவர் இருக்கிறார். இதற்காக காரணம் யாருன்னா திராவிட கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒருவேளை எம்ஜிஆர் காலத்தில் இந்த மாதிரி நடனம்னா இல்லவே இல்லை. அவர்லாம் கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எம்ஜிஆர் தங்களை தொண்டரில் பார்த்து சொன்னார், எல்லாம் கத்தி வச்சுங்கன்னார். எல்லா தொண்டரும் கத்தி வச்சுக்கோ அப்படின்னார். கத்தி வச்சுக்கோன்னு அவர் சொன்னது மக்களை குத்துறதுக்காக இல்லை, நல்ல பழங்களை வாங்கி வெட்டி சாப்பிட்றோன்னு நல்ல எண்ணத்தோடு அவர் சொன்னார். ஆனால் இந்த மக்கள் தவறாக அதை பயன்படுத்தி அந்த தலைவனுக்கே தலை குனிய வைத்து விட்டார்கள். இந்த நல்ல நாளிலே எம்ஜிஆரின் தொண்டன் என்று சொல்லிக்கொண்டு, அருமையான அம்மையாரின் தொண்டன் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு ஒரு பெரிய கலவரத்தையே உண்டாக்கி, இப்போ இதனால் கலவரம் உண்டாகிறதுனால அவங்களுடைய எண்ணம் எப்படின்னா, மறுபடியும் இவங்களுக்கு எப்படியாவது அந்த இடத்துல தேர்தல் நடக்கக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு பொறாமையாயிடுச்சு. இவ்வளோ பெருந்திரள் கூட்டம் எங்கேருந்து வந்துச்சு, பிஜேபியுடைய கூட்டம், எப்படி எல் முருகனுக்கு எப்படி இவ்வளவு ஆதரவாளர் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பொறாமை. அந்த பொறாமையினால் வந்த இந்த கெலாட்டா சம்பவம் தான். அதனால் உதகை மண்டல அருமையான பாரதிய ஜனதாவின் தொண்டர்களே, தொடர்ந்து நீங்கள் தைரியமாக இருங்க. அருமையான வேட்பாளர் இப்பொழுது மந்திரி எல் முருகன் தான் ஜெயிக்க போகிறாரு, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால் உங்களுக்கு பல விதத்தில் பல காரியங்களை எதிர் அணியினர் செய்வார்கள். அமைதி காத்து நீங்கள் பொறுமையோடு கூட இருந்து நம்முடைய அருமையான பிஜேபி வேட்பாளர் ஜெயிப்பதற்குரிய வேலைகளை செய்யுங்க. மக்களும் பார்த்துட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்களாம் ஆர்ப்பாட்டக்காரர்கள், கலகக்காரர்கள். ஆகவே நம்ம பிஜேபிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி நன்றாக புரிந்து வைத்து இருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ந்து பிஜேபிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கும்படி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். பிஜேபி தொண்டர்கள் தாக்கப்பட்டதுக்கு அண்ணாமலை அவர்கள் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, நிச்சயமாக. காரணம் என்ன பாருங்கள், அவங்க மலைவாழ் மக்கள், அவங்க படித்தவர்கள் கிடையாது, அந்த மலையில் வேலை செய்கிற மக்கள். அவர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க பிஜேபிக்கு ஆதரவு பண்ணி வந்திருக்கிறாங்க. இப்போது மணிப்பூர் கலவரத்தில் நடந்த மாதிரி தான் இது ஒரு கலவரம் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்ல போகிறாங்க? இப்போ சொல்லுவாங்களே பிஜேபி தான் கலவரம் பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்களா? மலைநாட்டு மக்களை பாவம் வேதனைப்படுத்தி செய்யும் பொழுது அருமையான மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை எடுத்துட்டு இருக்க முடிவு நல்ல முடிவு. அந்த டிஎஸ்பி சஸ்பெண்ட் ஆகிற வரைக்கும், ஏன்னா அவர் தான் பொறுப்பு, அதாவது காவல்துறை தான் பொறுப்பு, பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். இன்றைக்கி ஒருத்தர் மரண விளிம்பில் இருக்கிறார் அடிபட்டு. ஒருவேளை அங்கே துப்பாக்கி சூடே நடந்திருந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்போ இந்த காவல்துறை என்ன பண்ணாங்க, ஏன் இவங்களை அடக்கலை, ஏன் மொத்த காவல்துறை அங்கே போய் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலை என்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. அதனால் தொடர்ந்து மாநில தலைவர் எடுத்திருக்கிற முடிவுக்கு நான் ஆதரவு கொடுக்கின்றேன். அந்த காவல்துறை அதிகாரிகள் யாராய் இருந்தாலும் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் என்ற மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இதை புரிந்து கொள்ளணும். அதுவும் மலைநாட்டு மக்கள், ஒன்றுமறியாத மக்கள், பாவப்பட்ட மக்கள். அந்த மக்களுக்கு
காவல்துறை தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இதற்கு கட்டாயம் அரசாங்கம், அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த காவல்துறை அதிகாரிக்கு வேண்டிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரை மிக்க நன்றி சார். நன்றிங்க.